ఇక్కడ కూడా అందరికీ నేనంటే బాగా ఇష్టం అండి. ఎస్పెషలీ ఫర్ యూత్ అందరికీ మహేష్ బాబు అంటే చాలా ఇష్టం ఇక్కడ కూడా. அதுவும் பர்டிகுலராக தரணியோட கில்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த படம் அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லாம் வந்து அப்பப்போ டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க என் பசங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தரணியை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அங்கே மகேஷ் பாபு சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா மற்றவங்களாம் ஒரு எமோஷனலான சீனில் ஊனு கத்துறோம். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். அது அந்த மாதிரி அவரை வந்து அது அவருக்குள்ளேருந்து வந்ததா இல்லை அந்த டைரக்டர்ஸ்னுடைய பிகினிங் டேஸ் டைரக்டர்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அது அவர் வாங்கிட்டாரான்னு தெரியல. பட் அது கரெக்டு, ஒரு ரத்தத்தில் வேற இருக்க. இது வரைக்கும் மகேஷ் பாபு படங்கள் சில படங்கள் டப்பிங் படம் வந்தாலும் இந்த மாதிரி சைமல்டேனியஸாக தே நாட் ரிலீஸ்ட். அது ஒரு மைனஸாக சொல்லலாம். ப்ளஸ் வந்து பப்ளிசிட்டி பண்ணி இந்த மாதிரி மீடியா கூப்பிட்டு ஒரு விழா பண்ணி போய் ஜனங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.